no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத் சங்கம் இரவு 7 மணிக்கு இணையுங்கள். கதையை வந்து ஒரு கதையை ரெடி பண்ணி முதல்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை திருப்திகரமாக இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு கதையும் சொல்லியிருக்காரு போல. அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கதையும் ட்ராப் ஆயிடுச்சு. மூணாவதாக ஒரு கதை பண்ணிட்டு இருக்கப்போ அது நிறையா இது வேணாம் அது வேணாங்கிற மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது சுந்தர்சிக்கும் ரஜினிக்கும். அதனால் ஒரு மாதிரி கடந்த ஒரு 4-5 நாட்களாக சுந்தர்சி மிகப்பெரிய ஒரு மாதிரி அப்செட்டில் இருந்தார். ஹைலி அப்செட்டில் இருந்திருக்காரு கடந்த ஒரு 4 நாளாக. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரல. ரஜினிகாந்துக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. நம்ம இன்னும் இப்போ கரண்டில் இருக்க டேரக்டர் மாதிரி நம்மளை பண்ணிடுவோமா நம்மங்கிற மாதிரியான ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறாரு, ஒரு டவுட்லேயே இருக்கிறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம படம் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரே ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. அது வந்து வெளியில் வந்தோடனே பயங்கரமான ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னொரு சாகல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமாதானம் பண்ணக்கூடிய வேலையிலும் இப்போ சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டில் வேண்டாம், நம்மளே விளையிடுவோம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் 173 அப்படின்ற அந்த பெயரிடப்படாத ப்ராஜெக்ட் வந்து சுந்தர்சி அவர்கள் இயக்கிறதா இருந்துச்சு. திடீர்னு ஒரு சில காரணங்கள்னால் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி அவர்கள் சொல்ல சமூக வலைதளம் முழுக்க அதுதான் இப்போது பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஏன் இந்த விலகல், அடுத்தது இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது குறித்து தான் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஒரு மச் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறது. திடீர்னு சுந்தர்சி அவர்கள் இருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. தக்லைஃப் முடிஞ்சதுக்கு பிறகு தக்லைஃபுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு கடன் ஏற்பட்டுருது. அதை அடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிக்கலில் இருக்கிறப்ப ரஜினி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக விஸ்வரூபம் படம் சமயத்திலேயே ஒரு படம் பண்ணுறதாக இருந்தது. அப்போது ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டை நான் இப்போ தர்றேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது. சரி பண்ணுங்க அப்படின்னு யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது. முதல்ல 2 ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறதாக இருந்தது. ரஜினி கமல் சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ரொம்ப நாள் ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கன்னா அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லோகேஷ் எடுத்த கூலியோடைய அந்த தோல்வி அதெல்லாம் சேர்ந்து அவர் கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி வச்சுருவோம். இப்போ இம்மீடியட்டாக இந்த கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு நிறையா டேரக்டர் இப்போ தேடிக்கிட்டே இருக்காங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஃப்ரீயாக இருக்க டைம்களெல்லாம் கதை கிட்டே இருப்பார். ஓகே, மாரி செல்வராஜ்கிட்ட கேட்டிருக்காரு, வெற்றிமாறன்ட்ட கேட்டிருக்காரு, அப்புறம் தெலுங்கு ஒரு டேரக்டர் கேட்டிருக்காரு, ஆவேஷம் டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. நிறைய பேர்த்து கதை கேட்பார், கேட்டு வச்சுக்குவார், ஏதாவது டப்புன்னு வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர்த்து கேட்டிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் சுந்தர்சி இல்லை. இந்த கதை கேட்ட லிஸ்ட்டில் சுந்தர்சி இல்லை. சுந்தர்சி கூட ஒரு 25 வருஷம் முன்னாடி படம் பண்ணார் அருணாச்சலம், அது மாதிரி படமே இல்லை. அப்படிங்கும்போது சுந்தர்சி வேறு ட்ராக்கில் போட்டார், இவர் வேறு ட்ராக்கில் போட்டார். இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு கரெக்ட் டயத்தில் படம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல டேரக்டருக்கு பெரிய சிக்கலை என்னென்னா, சொல்கிற நேரத்தில் படம் எடுத்து கொடுக்குறதில்ல, சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்குறதில்ல. ரெண்டுமே சிக்கலாக இருக்குது. ரெண்டாவது படத்தையும் பெரிய டேரக்டர்கள் வந்து போட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க தயாரிப்பாளருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அப்போ 2 பேர்த்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கமலஹாசன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. 2 பேர்த்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், 2 பேரையும் தெரிஞ்ச நபராக இருக்கணும். அதே டைமில் ஒரு பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய டேரக்டராக இருக்கணும், சொன்ன நேரத்தில் பண்ணி கொடுக்க டேரக்டராக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் படமே பண்ணுறோம். அப்போ அப்படியே சுற்றி வர்றப்ப கமலஹாசன் வந்து சுந்தர்சியை ரெஃபர் பண்ணுறாரு, பண்ணுவோம் அப்படின்னு. கமல் ரஜினி வந்து இதை கொஞ்சம் யோசிக்கிறார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50-60 வருஷமாக சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 இடத்துல இருக்கிறாருன்னா கரண்ட் குதிரை மேலே ஏறி போயிட்டே இருக்குன்னு நினைப்பார். அன்னைக்கு யார் ட்ரெண்டிங், அன்னைக்கு யார் ட்ரெண்டிங் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். SP ருத்ராமன் கூட 22 படம் பண்ணார். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா கூட பண்ணுறாரு, KS ரவிக்குமார் கூட பண்ணுறாரு, அடுத்தடுத்து பண்ணிட்டு இருப்பார். அது மியூசிக் டைரக்டர். ரஜினிகாந்துக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ரஹ்மானுடைய காலம் வந்தப்போ டாக்டர் ரஹ்மான்கிட்ட போயிட்டார். ரஹ்மான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வர்றப்போ டக்குன்னு வந்து அனிருத்து போயிட்டார். நாளைக்கு அனிருத்துக்குமே வேறு மாதிரி வந்துச்சுன்னா வேற ஒரு சாயபியங்கர்ட்டையோ சாம்சிஎஸ்டியோ போயிடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா வேறு, நட்பு வேறு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார். அது ஒரு வழியில் சரியான விஷயமும் கூட. ஆனால் இது இல்லைன்னா அவரால் இவ்வளோ பீரியடில் இருக்க முடியாது. ஏன்னா யார் இப்போ கரண்ட்டில் இருக்கிறாங்களோ, யார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்களோ அவங்களோட பயணம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அப்போ அவங்க தான் பல்ஸை பிடிச்சிருக்காங்க, கரண்ட் பல்ஸை அப்படின்னு. அப்போ சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றப்பயே ரஜினிக்கு கொஞ்சம் தயக்கம். அவர் வந்து நம்ம ஒரு 90s டேரக்டரு,
இப்போ எப்படி மேட்ச் பண்ணுவார், இப்போ கதைக்களமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன டவுட்லேயே இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் இவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தினுடைய சில காட்சியெல்லாம் போட்டு காமிச்சப்போ கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அறகுறை மனசோடு தான் இந்த ப்ராஜெக்டில் சுந்தர்சியை கமிட் பண்ணியிருக்காரு. அந்த கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க 4 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு படத்தினுடைய அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், நெக்ஸ்ட் இயர் மிடில்லையோ இல்லை தீபாவளிக்கோ பொங்கல்லையோ 26 தீபாவளியோ 27 பொங்கலோ அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டாக டிசைன் பண்ணி அவங்க அது போயிட்டுருக்கப்ப இந்த படத்துக்கான கதை விவாதத்தை சென்னையில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஐடியல் பீச், நிறையா சினிமா கதை விவாதங்கள்லாம் அங்கே தான் நடக்கும். அந்த ஒரு வாரமாக ஐடியல் பீச்சில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கிறார் சுந்தர்சி இருக்கிறார், தன்னுடைய உதவியாளரோட இருக்கிறார். அப்போ கதை வந்து ஒரு கதையை ரெடி பண்ணி முதல்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை திருப்திகரமாக இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு கதையும் சொல்லியிருக்கிறாரு போல், அதுலேயும் நிறையா சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கதையும் ட்ராப் ஆயிடுச்சு. 3வது ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கப்போ அது நிறையா இது வேணாம் அது வேணாங்கிற மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு சுந்தர்சிக்கும் ரஜினிக்கும். அதனால் ஒரு மாதிரி கடந்த ஒரு 4-5 நாட்களாக சுந்தர்சி மிகப்பெரிய ஒரு மாதிரி அப்செட்டில் இருந்தார், ஹைலி அப்செட்டில் இருந்திருக்கார் கடந்த ஒரு 4 நாளாக. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வரல, ரஜினிகாந்துக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, நம்ம இன்னும் இப்போ கரண்டில் இருக்க டேரக்டர் மாதிரி நம்மளை பண்ணிடுவோமா என்னமாங்கிற மாதிரியான ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறார், ஒரு டவுட்லேயே இருக்கிறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம படம் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரே ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. அது வந்து வெளியில் வந்தோடனே பயங்கரமான ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னொரு சாகல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஏற்கனவே லோகேஷ் வேணான்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இப்போ சுந்தர்சி மேட்டர்லேயும் இந்த மாதிரி வந்தோடனே அது என்ன அப்படிங்கிற மாதிரியான 2 தரப்புலையுமே ஒரு குழப்பமான சூழல் போயிட்டு இருக்கு. அதை சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகளும் பண்ணுறாங்க. இப்போ சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டில் வேண்டாம், நம்மளே விளையிடுவோம், நம்ம மேல் ஒரு ஒன்றும் முழுசாக ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு கடைசியாக அந்த முடிவு எடுத்துட்டார் வேணாங்கிறத. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியே சைலண்டாக போயிடலாம். ஒரு கோவத்தில் சொல்கிறார், ஒரு கோவத்தில் சைலண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம், டிலே ஆகுது, அப்புறம் விலகிட்டேன், ட்ராப் ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே சைலண்ட்டாக இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது வெளியில் சொல்கிறாருன்னா ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான். கோவத்தில் மெசேஜ் அனுப்புறது, நம்பரை பிளாக் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம கோவத்தின் வெளிப்பாடாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அந்த மாதிரி கோவத்தின் வெளிப்பாடாக அந்த ப்ராஜெக்டை இல்லை, எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு அப்செட்டில் வந்து இன்றைக்கி அந்த முடிவு எடுத்துருக்கிறாரு. பயங்கரமான பரபரப்பான செய்தா போய் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த மேட்டர் நடந்திருக்கு. 7ஆம் தேதி அவர் பிறந்தநாள் அன்றைக்கி இந்த பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு 13ஆம் தேதிக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ட்ராப்புங்கிற மாதிரி வந்திருக்கிற இவர் வெளியிருக்கிறங்கிற மாதிரி வந்திருக்கணுன்னே ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்மளுக்கு காலையிலேருந்து நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கே விசாரிக்கிறப்ப வரக்கூடிய முதல் தகவல் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு திருப்பி சமாதானம் பண்ணி கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்தடுத்து தான் தெரிய வரும். கமல் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன சார் இதில்? அதான் தெரியல. இவராக ஒரு முடிவு எடுத்து கொடுத்துட்டார் இந்த விஷயத்தில் நான் இல்லைன்னு. இப்போ கமல் சமாதானம் பண்ண போகிறாரா இல்லை வந்து வேண்டாம் ரஜினி சொல்கிறத கேட்டு பண்ணுவோமா? எனக்கு தெரிஞ்சு ரஜினியோடைய சாய்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்டே ரஜினிக்காக தான் பண்ணுறாங்க. ரஜினி கமலுக்காக பண்ணுறாரு, கமல் ரஜினிக்காக பண்ணுறாரு. அதனால் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா வேணாம் வேற ஒரு டேரக்டர் பண்ணலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்களா என்னங்கிறதும் தெரியல. சோஷியல் மீடியாவில் சார் அதுக்குள்ளே ஒரு ரைட்டப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த படத்தை வந்து யார் இயக்கலாம், சுந்தர்சி அவர்கள் இருந்து இப்போ தான் அறிக்கை விட்டுருக்காரு, அதுக்குள்ளே கார்த்திக் சூர்ராஜ் அவர்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு எழுதுறாங்க. சில லிஸ்ட்டே கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வெற்றி படங்கள் கொடுத்து திரு சங்கர் அவர்களையோ திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களையோ அந்த லிஸ்ட்டில் வந்து பெருசாக அவங்க சேர்க்கறது இல்லை. அதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கா இப்போ கரண்ட் அப்டேட்டுக்கு உள்ள டேரக்டரோட பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூலி பெருசாக போகல, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. இப்போ ஜெயிலர் 2 போயிட்டுருக்கு. ஜெயிலர் 2 முடிஞ்சப்பறம் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ நல்ல யங் டேரக்டராக பல்ஸ் பிடிச்ச டேரக்டராக யங் ஆடியன்ஸோடைய பல்ஸ் பிடிச்ச ஒரு டேரக்டராக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க சீனியர் டேரக்டர் சுரேஷ்கிருஷ்ணாவாக இருக்கட்டும், கே.எஸ். ரவிக்குமார் இருக்கட்டும், சங்கர், இவங்களாம் சீனியர் 90s டேரக்டர்ஸ். இந்த சுந்தர்சி அந்த கேட்டகரியில் தான் இருக்கார். ரஜினிகாந்துக்கு பெரிய டவுட் வந்தது அதான் காரணம். 90s டேரக்டர் நம்மளை இப்போ உள்ள கரண்ட்டுக்கு பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பத்திலேயே இருந்தது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனையாகி அவர் சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர் தான், கம்ஃபர்டபுளான டேரக்டர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திகை வச்சு நிறைய படம் பண்ண டேரக்டரில் அவர் ஒருத்தர். அப்போனா எந்த அளவுக்கு அவர் பொறுமைசாலியாக இருந்திருப்பார், எந்த அளவுக்கு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர். நீங்கள் 3 மணிக்கு வரீங்களா, 3 மணிக்கு வாங்க, காலை வேறு சீன் எடுத்துக்கிறேன். இல்லை சார், அந்த டவுட் இருந்துச்சு எப்படி இவ்வளோ அலிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு இவர் இந்த படங்கள்லாம். சுந்தர்சியோடைய செட்டில், சுந்தர்சியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்காது. அங்கே ஒருத்தர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பார்,
இங்கே கேரம் போர்டு விளாண்டுட்டு இருப்பாங்க, டேரக்டரும் இங்கே கேமராமேனும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஷூட்டிங் நடக்கும். அவர் மணிவண்ணனுடைய பேட்டர்ன்லேருந்து வந்த ஆஃபீஸ்லேருந்து வந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப மெனக்கெடுத்து மண்டையை போட்டுலாம் பிச்சுலாம் ஆய்வுன்னு கத்திக்கிட்டு சில டேரக்டர்ஸ் இருக்காங்க. வந்து சில டேரக்டர்ஸோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தோன்னா அந்த மைக் இருக்கு இல்லையா, 2 கெட்ட வார்த்தை பேசினால மைக் இருக்குல்ல, ஒரு நாள் ஒரு மைக் காலி ஆகுமா, தூக்கி அடிக்கிறது. இன்னொரு டேரக்டர் இருக்கார். அவர் எப்படின்னா அந்த முதல்ல வந்து ஃபிலிம் கேமரா இருக்கு, அந்த வி ஃபைண்டரில் வந்து இப்படி கை வச்சுட்டு தான் சீன் பார்ப்போம். எப்படி அந்த வி ஃபைண்டர் இருக்கு, வியூ ஃபைண்டரில் மேலே வந்து ஒரு ஃபிலிம் லோட் பண்ணுற ஒரு சின்ன, அதுக்கு மேலே ஒரு ரெக்ஸின் இது போட்டிருப்பாங்க, அந்த கம்பெனியோடைய இது லோகோ இருக்கும். இவர் என்ன பண்ணுவாராம், சீரட் இருக்குல்ல, சீரட்டை வச்சுட்டு இந்த வி ஃபைண்டரில் இப்படி பார்த்துட்டு இருப்பார். டெய்லி அவன் ஷூட்டிங் கேமரா கொண்டு போகிறப்ப மேலே இருக்க அந்த ரெக்ஸின் அந்த கிளாத்தை பார்த்துவாங்க. ஒரு சில டேரக்டர் போய் மைக்கை தூக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில டேரக்டர் ஷூட்டிங் நடக்கிறது எந்த சத்தமுமே இருக்காது, பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். ஒரு டேரக்டர்லாம் வந்து வீட்டில் சாப்பாடு வந்துருவார். ஒரு மிகப்பெரிய டேரக்டர், இந்தியாவை கொண்டாடக்கூடிய டேரக்டர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சத்தமே இருக்காது. ரொம்ப அமைதியாக உட்காந்து இந்த சீனில் நீங்கள் அதை பண்ணிடுங்க, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். ஷூட்டிங் நடக்குதா என்னன்னு ஜென்ரேட்டர் சத்தம் மட்டும் தான் கேட்கும். வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிடுவார். அப்படிலாம் இருக்காங்க டேரக்டர். இன்னொரு சைடு வெங்கட் பிரபு அவர்கள் மாதிரி ரொம்ப ஜாலியான, அதில் தான் நீங்கள் சொல்கிற சுந்தர்சி அதை காட்டிலும் ஜாலியாக இருக்கும். சுந்தர்சியோட ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக டேக்கே டிசின் எடுத்துக்கலாம். ஆர்டிஸ்ட் வரலையா, சரி ஓகே சார் பரவாயில்ல, நாளைக்கு எந்த எடுத்துக்கலாம், நீங்கள் அதுக்குள்ள வேறு யாரும் சீன் எடுங்க, அது டக்குன்னு அதை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர் தான். ஆனால் சமீப காலமாக ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இவங்க ரொம்ப ஒரு மாதிரி டக்குன்னு டென்ஷன் ஆகிறாரு, என்னன்னே தெரில, டேரக்டருக்கு என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2ல் கூட நயன்தாராவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் ஆகி ஒரு நயன்தாரா வேண்டாங்கிற அளவுக்குலாம் போய் ஒரு மாதிரி டக்குன்னு டெம்ப்டாரு. ஆனால் என்ன அவ்வளோ ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக இருக்கிற சுந்தர்சி வந்து இப்போ ஏன் இருக்கார் அப்படின்னு தெரியல. அது இந்த விஷயத்தில் கதை விஷயத்தில் அவருக்கு டக்குன்னு இதில் டென்ஷன் ஆகி தான் இப்போ வந்து நான் ப்ராஜெக்டில் இல்லைங்கிற மாதிரி வெளியே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு அவங்க 2 பேருக்குள்ள சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. இதில் என்னென்னா டைரெக்டாக இன்வால்வ் ஆனாலே ஒரு பிரச்சனை. இதில் என்னென்னா 2 பேரும் டேரக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றாங்க. இப்போ எப்பவுமே ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு சீனியர் அசோசியேட் டேரக்டரோ கூட இருப்பாங்க மிடில். எப்போ அந்த சீனை சொல்லணும், நான் மாற்றுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத இங்கே ஃபில்டர் பண்ணி இவர் சொல்வார், இவர் சொல்கிறது அங்கே ஃபில்டர் பண்ணி சொல்வார். டிப்ளமேட்டிக்காக போகும். மீடியேட்டராக ஒருத்தர் இருப்பார், அதை பேலன்ஸ் பண்ணி. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா டேரெக்டாகவே 2 பேரும், இவர் ஒரு சீனியர் நடிகர், அவர் ஒரு 25 வருஷமாக இருக்கக்கூடிய டேரக்டர், 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு சின்ன ஒரு விரிசலை ஏற்படுத்தி நீங்கள் பெரிய பெஸ்ட் ஆகி அவர் அந்த ப்ராஜெக்டே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வெளியே வந்திருக்காங்க. சார் இந்த படத்துக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு டேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து அது இந்தியா முழுக்க எதிர்பார்க்கக்கூடிய படமாக இப்போயே மாறிடுச்சு. அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் எதுவுமே முதல்ல இந்த பஞ்சாயத்தை பிடிப்போம், அதுக்குள்ளே அடுத்த பஞ்சாயத்துக்கு போய்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீ ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஜனவரியில் அவங்க ஷூட்டிங் போகிறாங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி கதை சொல்லி அதை ஓகே பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டில் அவர் இல்லை. ஒருவேளை வந்து சுந்தர்சி, குஷ்பு, கமல் இவங்கெல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே திருப்பி கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அது முடியுமா சார் அப்படி? அந்த இல்லை, இவர் அவசரப்பட்டு கொடுத்துட்டாரோ, ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதை அதை 2 தரப்புலையும் பேசி சரி பண்ணிருக்கணும். அவர் அவசரப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே கொடுத்தது ரஜினிகாந்துக்கு பெரிய ஹாட் ஆயிரும். கமல்ஹாசனுக்குமே ஒரு என்ன நம்மகிட்ட சொல்லாமல் அவர் டேரக்டாக அப்படி பண்ணிட்டாரு. அது கமல் சாருக்கு வந்து ஆக்சுவலாக தெரியும். சொல்லியிருந்தா இவங்க கூட்கொண்டிருக்க மாட்டாங்களே. ஓகே, சொல்லியிருந்தா வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, இதை பேசுவோம். ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆயிரம் போகுது? ஒரே வாரம் தான், கரெக்டாக ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த ப்ராஜெக்டில் இல்லைன்னு வருது. அதுவும் கண்டிப்பாக அவங்க நாலேஜுக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், இதை பேசுவோம், நான் பேசுகிறேன்னு ஏதாவது ஒரு மீடியேஷன் ஏதாவது உள்ளே வந்திருப்பாங்க. இல்லை, அப்போ இவருக்கு ஒரு 2-3 தடவை டேரெக்டாக ஃபோன் பண்ணது, 2-3 தடவை கதையில் சேஞ்சஸ் சொன்னது, கதையை மாற்ற சொன்னது, ஒரு கதையை மாற்றி இன்னொரு கதை பண்ணது, இன்னொரு கதையும் பண்ணி அதுலேயும் சில இன்ட்ராக்ட் பண்ணது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு, வேணாம் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு உச்சகட்ட கோவத்தில் எடுத்த முடிவாக தான் நான் பார்க்குறேன். இந்த ட்ரெண்டு அப்படின்ற வார்த்தை நம்ம பேசணுன்னால கேட்டுறேன் சார். இது தெலுங்கு இல்லை மற்ற இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 90களில் இல்லை 2000 ஆரம்பத்தில் படம் பண்ணிட்டு இருந்த இயக்குநர்களும் படம் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து அதை விட பழைய ஆட்கள், ஆத்தென்டிக்கான ஆட்கள் பண்ணுறாங்க தெலுங்குல எஸ்பெஷலி. இப்போ அவங்களுக்கு இந்த சிக்கலே வரமாட்டேங்குது. தமிழில் மட்டும் இந்த சிக்கல் சுற்றி. ஏன் நீங்கள் தெலுங்குலாம் பாருங்க, ஹாலிவுட் எடுத்துங்க. ஹாலிவுட் 60 வயசுக்கு மேலே ஆனால் தான் நீங்கள் டேரக்டர் ஒரு ஃபுல்ஃபில்லான டேரக்டர்னு அவங்க நம்புவாங்க. இல்லை, அங்கே ட்ரெண்டுக்கும் அவங்க மேட்ச் ஆகிறாங்களே சார். 60 இயர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாலிவுட் இயக்குனர் ஒரு 60-65 இயர்ஸில் ட்ரெண்டில் இவ்வளோ பெரிய கருப்பை, இவ்வளோ வெள்ளை வெள்ளையான இவ்வளோ பெரிய தாடி வச்சு வழுக்க மண்டியோட தொப்பியை போட்டு இப்படி பார்த்தா தான் அங்கே ஹாலிவுட் டேரக்டர் வாங்கி. இங்கே வந்து மாறிக்கிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா இவங்க காலங்கள், அதாவது ஆடியன்ஸ் வந்து 18லேருந்து 25 வருஷம் தான் வயசுக்குள்ள இருக்கவங்க தான் சினிமா ஆடியன்ஸ், கோர் சினிமா ஆடியன்ஸ். ஆமாம், அவங்க தான் மெயின், அவங்க தான் கோர் ஆடியன்ஸ். அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய காதல், அவங்களுடைய நகைச்சுவை, அவங்களுடைய உடைகள், அவங்க ரசிக்கக்கூடிய தன்மை, உணர்வுகள் எல்லாமே மாறும்.
நீங்கள் ஒரு 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 25 வருஷத்துக்கு முன்னாடி காதலுக்காக ஏங்கி கையை வெட்டிக்கிட்டான், காதலுக்காக ஏங்கி நாக்கை வெட்டிக்கிட்டான், சொல்லாத காதல், சொல்லிட்டு காதல், பேசாத காதல், பேசிக்கிட்டு காதல் அப்படின்ற காதலை வந்து உரி பார்த்தாங்க. இப்போ இந்த படம்லாம் ட்ரோல் ஆயிடும். வாய்ப்பே இல்லை அப்படி எடுக்கிறது. ஒரு ஒரு ரோஜா ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அதில் உள்ள ரோஜா பூவை வச்சுக்கிட்டு வந்து அவருக்கு ஜன்னலில் வந்து பீச் வரமா ஒரு நின்றுக்கிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. காதலை சொல்லாமல் நெஞ்செல்லாம் வெடிச்சு செத்து போவார். அதெல்லாம் இதே மாதிரி படங்கள் இப்போ ரிலேட்டபிளே இல்லைல்ல. காதலுடைய இது மாறி, உணர்வுகள் மாறி போச்சுல. இப்போ கடந்த 20 வருஷத்தில் அதிகமான காதல் தற்கொலைகள் நடந்திருக்குன்னு நீங்கள் பேப்பரில் செய்தி பார்த்துருக்கீங்கன்னா, முந்திலாம் என்னன்னா காதல் ஜோடிகள் மலை மீது குதி தற்கொலை, காதல் ஜோடிகள் வண்டியில் பாஞ்சிச்சு, காதல் ஜோடி விஷம் குடித்துன்னு நிறைய செய்தி வரும். கொடைக்கானலில் ஒரு இடத்தையே ஒதுக்கி காதல் ஜோடிகளுக்காகவே ஏக்துஜே கேலியன்னு ஒரு படம் வந்து பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம், கமல்ஹாசன் படம். அந்த படம் ஹிந்தி ஃபுல்லாக சூப்பர் டூப்பர் இருக்குது. அந்த படம் பார்த்து பல பேர் இறந்து போனாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனில் 100வது நாள் ஒருத்த படம் பார்த்து பல பேர் கொண்டாடி நான் இன்ஸ்பிரேஷன் அந்த படத்தை சொன்னான். இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் ஆமாம், இன்ஸ்பிரேஷன் தான். வேற என்ன சொல்லி இருந்த கருமத்துக்கு. அதனால என்னன்னா காதலினுடைய அந்த இதே மாறிடுச்சு. அப்போ புதுசாக வர்றவங்க அந்த அந்த இடத்துல வர்றான்ல, அவன் கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சிரும். ஆனால் இந்த சிக்கல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறேன் சார். ஏன்னா தெலுங்குல ஹாலிவுட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி படம் பண்ணுறாங்களே மூத்த ஹாலிவுட்டில் வேற. ஹாலிவுட்டோட கலாச்சாரம் இப்போ இந்திய சினிமான்னு எடுத்துங்க, தமிழ் தெலுங்கு மலையாளம் விட்டுருங்க, இந்திய சினிமா எடுத்துங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், பேசும் படம் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சினிமாவுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்தியன் சினிமாவில் ஒரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் படத்தில் 55 பாட்டு, அதில் 35 பாட்டே இவர் பாடியிருக்கிறாரு. டிஎம் நாடக ஃபார்மேட் இல்லை, நீங்கள் வசனத்தோட பாட்டு ராதை என்மேல் உனக்கு கோவமா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பாட்டாகவே பாடிட்டு தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. 55 பாட்டு, அது 35 பாட்டு அவரே தியாகராஜ பகதூர் பாடியிருக்காரு. அப்போ அது ஒரு காலகட்டம். அது அப்படியே மாறி கலர் வருது. அப்புறம் கலோக்கிலான வார்த்தைகளுக்கு மாறுறாங்க. அதுக்கு பிறகு வந்து வார்த்தைகளை ரொம்ப சுருக்கி என்ன நடந்துச்சு சொல்லு, ஆமாம் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய் வேறு தளத்தில் போயிடுச்சு. அப்போ காலங்கள் மாறுறப்ப மனிதனுடைய உணர்வுகள் மாறுது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுது. அந்த பல்ஸை பிடிச்சி பண்ணணும். அப்போ எல்லாம் மாறினாலும் சினிமா அப்படியே தான் இருக்குது. ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு வில்லன், ஒரு காமெடியன், அதுக்கு ஒரு போட்டி, கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு சேர்றாங்க. இதுதானே இருக்குது. வேறு என்ன மாதிரி இருக்குது? டெம்ப்ளேட்டாக தான். அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோட்டிங் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ லவ் டுடே படம் ஏன் போச்சுன்னா, ஜென்சி லவ் ஸ்டோரியை சொல்லவே இல்லை எந்த படமும். சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் காலேஜ் டூட் ஏன் படம் ஓடிச்சுன்னா, காலேஜுக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்டுக்கு பின்னாடி ஒரு காலேஜ் இருக்குது. அது பல பேருக்கு தெரியாது. இந்த பேப்பர் சேசிங், கட்டிங் ரொம்ப நாளாகவே இருக்குது. டிராகன். ஆமாம், டிராகன். அந்த போர்ஷன் யாருமே டச் பண்ணாமல் இருந்தாங்க. டச் பண்ணோடனே அவனுக்கு நம்ம சேஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்ம இன்டர்வியூ இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரிலேட் பண்ணிக்கிறான். அப்போ அதை வந்து யார் டச் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அந்த படங்கள் பூரா வெற்றி படமாக அமையுது. அந்த கேப் விட்றாங்க. அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்ப அவங்களுக்கு ஒரு இடத்துல சலிப்பு வந்துடும். தமிழ் சினிமா டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மெச்சூர்ட் ஆனோடனே இந்த மாதிரி படம் நம்ம பண்ணணுமா, நம்ம எவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், காலத்தால் அழிக்க முடியாத காவியம்லாம் பண்ணிவிட்டு இந்த படம்லாம் போய் பண்ணணுமான்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அப்போ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அதை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சுந்தர் சி அவருடைய ப்ராஜெக்டில் ஆரம்பித்தோம். ஆனால் அது வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அது போயிட்டே இருக்கும் சார். அதை நிறுத்த முடியாது. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் இரவு 7 மணிக்கு. இணையுங்கள்.